ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1.10.1 to 1.10.11 சுருக்கம், இறுதி சுருக்கம். திருவாய்மொழி 1.10.1 to 1.10.11 இறுதி சுருக்கம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் பின்வரும் பாசுரங்களில் விளக்க வேண்டிய அர்த்தங்களை சுருக்கமாக விளக்கினார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் பின்வரும் பாசுரங்களில் விளக்க வேண்டிய அர்த்தங்களை சுருக்கமாக விளக்கினார். இரண்டாவது பாசுரத்தில் பகவான் பரமபக்தி, இறுதியான பக்தி உள்ளவர்களிடமும் அவரை பற்றி மட்டும் நினைப்பவர்களிடமும் நட்பாக இருப்பார் என்று கூறினார். இரண்டாவது பாசுரத்தில் பகவான் பரமபக்தி, இறுதியான பக்தி உள்ளவர்களிடமும் அவரை பற்றி மட்டும் நினைப்பவர்களிடமும் நட்பாக இருப்பார் என்று கூறினார். மூன்றாவது பாசுரத்தில் பகவானின் இயல்பை கண்டதால் நீயும் உன் இயல்பிற்கேற்ப நடந்து கொள்கிறாய் என்று தன் மனதிற்குள் கூறினார். மூன்றாவது பாசுரத்தில் பகவானின் இயல்பை கண்டதால் நீயும் உன் இயல்பிற்கேற்ப நடந்து கொள்கிறாய் என்று தன் மனதிற்குள் கூறினார். நான்காவது பாசுரத்தில் அவன் உள்ளம் பகவானை வணங்குவதைக் கண்டு அதை புகழ்ந்தார். ஐந்தாவது பாசுரத்தில் எண்ணிலும் என்ற அவரது முந்தைய வாசகம் அதன் விளைவாக வெளிப்பட்டது என்பதை அவர் கருணையுடன் தனது இதயத்திற்கு விளக்கினார். ஐந்தாவது பாசுரத்தில் எண்ணலும் என்ற அவரது முந்தைய வாசகம் அதன் விளைவாக வெளிப்பட்டது என்பதை அவர் கருணையுடன் தனது இதயத்திற்கு விளக்கினார். ஆறாம் பாசுரத்தில் தன் உள்ளமும் இப்படியே இருந்தால் தோஷம் வராது என்று மனதுக்கு கூறினார். ஆறாம் பாசுரத்தில் தன் உள்ளமும் இப்படியே இருந்தால் தோஷம் வராது என்று மனதுக்கு கூறினார். ஏழாவது பாசுரத்தில் அவர் முன்பு பயந்ததெல்லாம் நிறைவேறியது என்று கூறினார். எட்டாவது பாசுரத்தில் பகவானின் தெய்வீக நாமங்களை கேட்டவுடன் தனக்கு ஏற்பட்ட உடல் மாற்றங்களை விளக்கினார். ஒன்பதாவது பாசுரத்தில் பகவானை மறந்தால் என்ன என்று கேட்டபோது பகவானை மறக்க வழி இல்லை என்றார். பத்தாவது பாசுரத்தில் பகவானை மறக்க கடினமாக முயற்சி செய்தால் என்ன செய்வது? அவர் பதில் அளித்தார், என் இதயத்தில் இருக்கும் பகவானை நான் எப்படி மறக்க முடியும்? 10வது பாசுரத்தில் பகவானை மறக்க கடினமாக முயற்சி செய்தால் என்ன செய்வது? அவர் பதிலளித்தார், என் இதயத்தில் இருக்கும் பகவானை நான் எப்படி மறக்க முடியும்? இறுதியாக இந்த தசாப்தத்தை கற்றவர்களுக்கு அவர் முடிவு விளக்கினார். திருவாய்மொழி 1.10.11 மாநிலை வானவர். திருவாய்மொழி 1.10.11 மாநிலை வானவர். நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் பகவானுக்கு கைங்கரியம் கிடைக்கும் என்று ஆழ்வார் கூறுகிறார். இந்த தசாப்தத்தை கற்றவர்கள் இந்த உண்மையான அறிவை இயற்கையாகவே பெறுவார்கள் என்றும் புரிந்து கொள்ளலாம். இந்த 10 ஆண்டுகளின் பலன் இதை தானே படிப்பதே கைங்கரியம் என்கிறார் ஆழ்வார். நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் பகவானுக்கு கைங்கரியம் கிடைக்கும் என்று ஆழ்வார் என்று கூறுகிறார். இந்த தசாப்தத்தை கற்றவர்கள் இந்த உண்மையான அறிவை இயற்கையாகவே பெறுவார்கள் என்றும் புரிந்து கொள்ளலாம். இந்த 10 ஆண்டுகளின் பலன் இதை தானே படிப்பதே கைங்கரியம் என்கிறார் ஆழ்வார். பாசுரம். மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓர் அரியை தென்குருகூர் சடகோபன் சொல் பணிசெய் ஆயிரத்துள் இவை 10உடன் தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே. பாசுரம். மானவர் கண்ணனை தன்னது ஓர் எளிய மொழிபெயர்ப்பு. 1000 பாசுரங்களில் 1000 பாசுரங்களில் மிகுந்த ஆசையுடன் ஆச்சாரியார் மூலம் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு ஆழ்வார் திருநகரியில் ஆழ்வார்க்கு கீழ்ப்படிந்த தலைவரான நம்மாழ்வார் சேவை மனப்பான்மையில் கூறிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு
கதிர் இயக்க மாணிக்கத்தை ஒத்த ஒரு வடிவம். கட்டுப்படுத்துபவர் நித்தியசூரிஸ் மற்றும் அவருடன் ஒப்பிடுவதற்கு யாருமில்லாமல் இயற்கையாக அவர் அலங்கரிக்கப்பட்டவர். இந்த தசாப்தம் கைங்கரியம் வடிவத்தில் இறுதி முடிவுக்கு வழிவகுக்கும். சொல் பணிச்சே என்று ஓதினால் ஆழ்வாரின் வார்த்தைகள் எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கு உதவியாளராக சேவை செய்தது என்று அர்த்தம். மாற்றாக சடகோபன் சொல் மற்றும் பணி பேச 1000 என்று கூறப்பட்டால், அதாவது இந்த கைங்கரியம் வடிவில் நம்மாழ்வாரின் இந்த வார்த்தைகள். எளிய மொழிபெயர்ப்பு. 1000 பாசுரங்களில் மிகுந்த ஆசையுடன் ஆச்சாரியார் மூலம் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு ஆழ்வார் திருநகரின் ஆழ்வாருக்கு கீழ்ப்படிந்த தலைவரான நம்மாழ்வார் சேவை மனப்பான்மையில் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கதிரியக்க மாணிக்கத்தை ஒத்த ஒரு வடிவம். கட்டுப்படுத்துபவர் நித்தியசூரிஸ் மற்றும் அவருடன் ஒப்பிடுவதற்கு யாரும் இல்லாமல் இயற்கையாக அலங்கரிக்கப்பட்டவர். இந்த தசாப்தம் கைங்கரியம் வடிவத்தில் இறுதி முடிவுக்கு வழிவகுக்கும். சொல் பணி ஸ்டே என்று ஓதினால் ஆழ்வாரின் வார்த்தைகள் எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கு உதவியாளராக சேவை செய்தது என்ற அர்த்தம். மாற்றாக சடகோபன் சொல் மற்றும் பணிசே 1000 என்று கூறப்பட்டால், அதாவது இந்த கைங்கரியம் வடிவில் நம்மாழ்வாரின் இந்த வார்த்தைகள். நம்பிள்ளை வியாக்கியானம் சிறப்பம்சங்கள். மானியை. இங்கு எம்பெருமானின் சௌலபியம் எளிமை ஒருவருடைய துணியில் விலை மதிப்பற்ற ரத்னமாக கட்ட முடியும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. திருவாய்மொழி 110:9 தென்குறுங்குடியில் நின்றார், திருக்குறுங்குடியில் நின்றவர் விளக்கிய அதே சௌலபியம். நம்பிள்ளை வியாக்கியானம் சிறப்பம்சம். மானியை. எங்கு எம்பெருமானின் சௌலபியம் எளிமை ஒருவருடைய துணியில் விலை மதிப்பு ரத்தினமாக கட்ட முடியும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. திருவாய்மொழி 110:9 தென்குறுங்குடி நின்றார், திருக்குறுங்குடியில் நின்றவர் விளக்கிய அதே சௌலபியம். வானவர் கண்ணனை. இங்கு எம்பெருமானின் மேன்மை விளக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருவாய்மொழி 110:9 உம்பர் வானவர் ஆதி அம் ஜோதி நித்தியசூரிஸ் தலைவரில் பார்த்தேன். வானவர் கண்ணனை. இங்கு எம்பெருமானின் மேன்மை விளக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருவாய்மொழி 110:9 உம்பர் வானவர் அம் ஜோதி ஆதரி அம் ஜோதி நித்தியசூரிஸ் தலைவரில் பார்த்தேன். வானவர் ஆதி அம் ஜோதி. ஏற்கனவே திருவாய்மொழியில் 110:9 உம்பர் வானவர் ஆதி அம் ஜோதி நித்தியசூரிஸ் தலைவரில் பார்த்தேன். தன்னோதோர் அணியை. ஆழ்வார் திருவாய்மொழி 110:9 அச்செம்பொனே திகழும் திரு ஊர்த்தி. உருகிய சிறப்பு தங்க வடிவில் இருக்கும் தெய்வீக வடிவம். இதில் சிறப்பிக்கப்பட்டுள்ள தெய்வீக வடிவத்தை பற்றி சிந்திக்கிறார். தன்னோதோர் அணியை. ஆழ்வார் திருவாய்மொழி 110:9 அச்செம்பொனே திகழும் ஊர்த்தி. உருகிய சிறப்பு தங்க திகழும் திரு ஊர்த்தி. உருகிய சிறப்பு தங்க வடிவில் இருக்கும் தெய்வீக வடிவம். தெய்வீக வடிவில் சிறப்பிக்கப்பட்டுள்ள தெய்வீக விஷயத்தை பற்றி சிந்திக்கிறார்.
பகவானின் மேன்மை என்பது இந்த 3 அம்சங்களின் புதிய தொகுப்பாகும். தென்குருகூர் சடகோபன். பகவானின் மேன்மை என்பது இந்த 3 அம்சங்களின் புதிய தொகுப்பாகும். தென்குருகூர் சடகோபன். ஆழ்வார் வச்சனங்களை தொகுத்ததை பார்த்து வார்த்தைகள் முன்வந்து என்னை ஏற்றுக்கொள், கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். இதை வாச்சிக கைங்கரியம், சொற்கள் பேச்சு மூலம் சேவை, 1000 பாசுரங்கள் வடிவில் கைங்கரியம் என்றும் விளக்கலாம். பகவானின் மேன்மை என்பது இந்த 3 அம்சங்களின் புதிய தொகுப்பாகும். தென்குருகூர் சடகோபன். ஆழ்வார் வச்சனங்களை தொகுத்ததை பார்த்து வார்த்தைகள் முன்வந்து என்னை ஏற்றுக்கொள், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள், கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். இதை வாச்சிக கைங்கரியம், சொற்கள் பேச்சு மூலம் சேவை, 1000 பாசுரங்கள் வடிவில் கைங்கரியம் என்றும் விளக்கலாம். 1000 பாசுரங்கள் வடிவில் கைங்கரியம் என்றும் விளக்கலாம். உடன் தனிவிலர் கேட்பாரே. உடன் தனிவிலர் கேட்பாரே. கொள்கைகளுடன் உடன்பாட்டுடன் கற்றுக்கொள்ளும் போது தனிவு என்றால் மாண்டியம், பலவீனமான உணர்வு, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. தனிவில் என்றால் விசுவாசமாக இருப்பது. உடன் தனிவிலன் காப்பரே. கொள்கைகளுடன் உடன்பாட்டுடன் கற்றுக்கொள்ளும் போது தனிவு என்றால் மாண்டியம், பலவீனமான உணர்வு, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. மாண்டியம், பலவீனமான உணர்வு, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. தனிவில் என்றால் விசுவாசமாக இருப்பது. அதற்கு பதிலாக கிடைத்தால் விடமாட்டேன். விசுவாசமாக இருப்பது. அதற்கு பதிலாக கிடைத்தால் விடமாட்டேன். எனக்கு அது கிடைக்கவில்லை என்றால் நான் அதை தேட மாட்டேன். முழு நம்பிக்கையுடன் கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பதிலாக கிடைத்தால் விடமாட்டேன். எனக்கு அது கிடைக்கவில்லை என்றால் நான் அதை தேட மாட்டேன். முழு நம்பிக்கையுடன் கற்றுக்கொள்கிறேன். கல்வி வாயுமே. முதல் திருவந்தாதி 67 கூறப்பட்டுள்ளபடி தாமரையில் கேட்பான் ஒருவனையே நோக்கி அறிவு உணர்வு ஸ்ரீமன் நாராயணன் மீது மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்துகிறது. ஞானம் என்பது பொருள் மையத்தில் வேரூன்றியது பகவான் மீது. எனவே இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்வது கைங்கரியம் என்ற பலனை தானே ஏற்படுத்தும். கல்வி வாயும். மாற்றாக இந்த கற்றல் அறிவுதானே விளைவு என விளக்கப்படுகிறது. கல்வி வாயுமே. முதல் திருவந்தாதி 67 கூறப்பட்டுள்ளபடி தாமரையில் கேட்பான் ஒருவனையே நோக்கி அறிவு உணர்வு ஸ்ரீமன் நாராயணன் மீது மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்துகிறது. அறிவு உணர்வு ஸ்ரீமன் நாராயணன் மீது மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்துகிறது. ஞானம் என்பது பொருள் மையத்தில் வேரூன்றியது பகவான் மீது. பகவான் மீது. எனவே இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்வது கைங்கரியம் என்ற பலனை தானே ஏற்படுத்தும். கல்வி வாயும். மாற்றாக இந்த கற்றல் அறிவுதானே விளைவு என விளக்கப்படுகிறது. எம்பெருமான் ஜீயர்களே சரணம்.